பீகாரில் பிரபல தேர்தல் வியூக நிபுணரும் ஜன் சுராஜ் கட்சி நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றிருப்பதுதான் இந்தியாவின் தற்போதைய தலைப்புச் செய்தியாக மாறியிருக்கிறது. இதன் பின்னணியில் பல்வேறு காரணங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. வாருங்கள் இதுகுறித்து பார்க்கலாம். பீகார், மத்திய பிரதேசம் மற்றும் குஜராத் ஆகிய 3 மாநிலங்களில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் மத்திய பிரதேசத்தில் காங்கிரசும், குஜராத்தில் பாஜகவும் வெற்றி பெற்ற நிலையில் பீகாரில் பிரபல தேர்தல் வியூக நிபுணரும் ஜன் சுராஜ் கட்சி நிறுவனருமான பிரசாந்த் கிஷோர் வெற்றி பெற்றுள்ளார். இதையடுத்து இந்தியாவில் அரசியல் முக்கியத்துவமிக்க மாநிலங்களில் ஒன்றான பீகாரில் பிரசாந்த் கிஷோரின் கை ஓங்குகிறதா என்ற கேள்வியை பங்கிப்பூர் தேர்தல் முடிவுகள் எழுப்பியுள்ளன. இத்தொகுதி பாட்னா மேற்கு என்ற பெயரில் இருந்தபோதும் பின்னர் பங்கிப்பூர் என பெயர் மாற்றம் கண்ட பின்னரும் தொடர்ந்து 9 முறை பாஜக வென்றுள்ளது. இதில் பாஜகவின் தேசிய தலைவரான நிதின் நபினின் மறைந்த தந்தை 4 முறையும், நிதின் நபின் 5 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். இத்தகைய வரலாற்றுமிக்க பாஜகவின் கோட்டையில்தான் இன்று பிரசாந்த் கிஷோர் பெரிய வெற்றியை, அதுவும் தாம் களம் கண்ட முதல் தேர்தலிலேயே பதிவு செய்திருக்கிறார். மேலும் பாஜகவைச் சேர்ந்த ஒருவர் முதன்முறையாக பீகார் முதல்வராக எதிர்கொண்ட முதல் தேர்தலிலேயே அக்கட்சி தோல்வியை தழுவியிருக்கிறது. 10 முறை முதல்வர் நிதிஷ்குமார் பீகாரில் தீவிர அரசியலில் இருந்து நகர்ந்த பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலிலேயே அவரது தரப்பு தோற்றுள்ளதும் கவனம் பெறுகிறது. இம்முடிவு பீகார் அரசியலின் கணக்குகளை மாற்றுமா என்ற எதிர்பார்ப்பையும் எழுப்பியிருக்கிறது. மாணவர் போராட்டம் டெல்லிக்கு அடுத்து பாட்னாவில்தான் தீவிரமாக இருந்த நிலையில் அதுவும் தேர்தல் முடிவில் தாக்கம் ஏற்படுத்தியதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. தனது வெற்றி பாஜகவுக்கு விடப்பட்ட பெரிய செய்தி என்று பிரசாந்த் கிஷோர் கூறியுள்ளதும் இந்த தருணத்தில் கவனம் பெறுகிறது. அதே நேரத்தில் இதன் பின்னணியில் வலுவான காரணங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த வகையில் பாஜகவின் நீரஜ் குமார் சின்ஹாவை விட பிரசாந்த் கிஷோர் வலுவான வேட்பாளராக இருந்தது முதல் காரணமாக கருதப்படுகிறது. பாஜகவின் கோட்டையான பங்கிப்பூர் தொகுதியில் மக்கள் மாற்றத்தை விரும்பி இருக்கலாம் என்று கருதப்படும் நிலையில் அத்தொகுதி வாக்காளர்கள் பிரசாந்த் கிஷோர் பிறரை விட சிறந்த வேட்பாளர் என்று எண்ணியுள்ளனர். மேலும் தமது பரப்புரையில் பிரசாந்த் கிஷோர் வழக்கமான சாதி மத விவகாரங்களுக்கு அப்பாற்பட்டு கல்வி, வேலைவாய்ப்பு சார்ந்த பிரச்சினைகளை கையில் எடுத்தார். உள்ளூர் அளவிலான பரப்புரை கூட்டங்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்ததோடு பாஜகவில் உள்ளூர் அளவில் நிலவிய உட்கட்சி பூசல்களை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டதும் அவரது வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்துள்ளது.